அதெல்லாம் நிரந்தர வாடிவாசம் எடுக்கிறதுக்கான ஒரு இது இருக்கு. அவங்க எல்லாரும் ஒருமித்த கருத்து வந்து இந்த இதில் பண்ணுங்கன்னு சொன்னா அரசு பண்றதுக்கு தயாராக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் தள்ளி இருக்கு, அதை கொஞ்சம் நடுவில் போட்டு பண்ணுங்கன்னு கிராம கமிட்டி சொல்லியிருக்காங்க. அதையும் பரிசீலனை பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கிராமம் சொல்லுதோ அதையும் எல்லாரும் சரியான கருத்துக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரங்கத்தில் வந்து 3 ஜல்லிக்கட்டு முடிஞ்சதுக்கு பின்னுக்கு யாரெல்லாம் ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு விரும்புகிறாங்களோ, வேற நிகழ்ச்சிகள் நடத்த விரும்புகிறாங்களோ, இல்லை அரசு நிகழ்ச்சிகள் இது 3ம் போக அங்கே யாரெல்லாம் தனியார் நிறுவனங்கள் தனியார்கள் வந்து நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம், அது ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லை கிரிக்கெட் நடத்துகிறோம். இப்போ வந்து மாமதுரை வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்காக 17-18 நடத்தியிருக்காங்க. அதுக்காக இப்போ பொதுப்பணித்துறையிலிருந்து அதுக்கு இவ்வளோ கட்டணம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை கட்டிட்டு வர கேட்குற போது அது முன்னுரிமை அடிப்படையில் யாரெல்லாம் கேட்டிருக்கிறாங்களோ அதை வருஷ பிரகாரம் இந்த வட்டம் நிகழ்ச்சி அங்கே தொடர்ந்து நடைபெறும். போன வட்டம் அரசு நிகழ்ச்சி அது ஓப்பன் பண்ணுறதுக்காக நடந்தோம். தேவைப்படும் பட்சத்தில் இப்போ இது நடக்கிற 3 ஜல்லிக்கட்டுமே அரசு ஜல்லிக்கட்டு தானே. அவனியாவரம் மார்க்கெட்டு, அலங்காநல்லூர், பாலமேடு 3மே அரசு ஜல்லிக்கட்டு நடக்கிறோம். அதுல இந்த வட்டம் ஜல்லிக்கட்டு எல்லாம் நடக்கும். சார், இப்போ அந்த வீடியோல என்ன உண்மைன்னு மட்டும் நீங்க சொல்லிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ சொல்ல கேளுங்க. தயவு செய்து அந்த கேசட்டை முழுமையா பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. இல்ல ஒரு தவறான தகவலை எடிட் பண்ணி பரப்புறாங்க. நான் சொன்னது, நான் வந்து ஒரு அமைச்சர், எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆளு. நீங்க வந்து இப்ப வந்து பின்தங்கி இருக்கிறீங்க. இப்போதான் படிச்சு ஒரு 450 பேர் தேர்வு விட்டு வந்திருக்கிறீங்க. இந்த 450 பேர் பதவிக்கு வருகிற போது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்க நல்லபடியாக அனுசரித்து நடந்துக்கிறணுன்றதான் அதில் இருக்கு. அது அந்த கேசட்டை முழுமையாக பார்த்துட்டு சொல்லுங்க. யார பர்பஸா அதை மட்டும் சென்சார் பண்ணி இது சொல்லிருக்க. நான் சொன்னது பரம்பரை ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து அந்த மன்னர்கள் காலத்தில் இருக்கிறதான் நாங்கள் சொல்லியிருக்கோமே ஒழிய இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை. நான் பேசுறது முழுசா நீங்க கேளுங்க. எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்க வந்து இன்னைக்கு தேர்வு பெற்றவங்க நடந்துக்கிறோம். நான் அமைச்சரை பொறுத்தளவு எல்லாருக்கும் பொதுவான ஆளு அப்படின்னு பேசியிருக்கேன். அந்த கேசட்டை முழுசா அவங்கள்ட்ட போட சொல்றேன். நீங்க பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. இது பர்பஸா, அதுவும் என்னைக்கு நடந்து 2 மாசம் ஆச்சா 3 மாசம் ஆச்சு, என்னமோ நேற்று நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்த மாதிரி மீடியாவில் போட்ட அதுக்கு நான் பதில் சொல்லலை. இப்போ நீங்க வேணும்னே கேட்குறீங்க. அது முழு கேசட்டையும் பார்த்துட்டு பேசுங்க. புரியுதா? அது எனக்கு தெரியல. நீங்க தான் அதை கண்டுபிடிச்சு சொல்லணும். தெரியல. கோபத்தின் காரணமாக அதை செய்யறாங்களா? நீங்க பொதுவானவர் சார், அனைவருக்கும் தெரிந்ததுதான். நீங்க ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்க? எனக்கு யாரும் கோபம் இல்லை, யாரும் என் மேல வருத்த போறதுக்கு இல்லை. அது என்ன காரணத்துக்காக அந்த மீடியா பண்ணாங்கன்னா அவங்களத்தான் நீங்க கேட்கணும். நான் பேசின முழுசையும் அந்த இதுல நீங்க போட்டு பாத்துங்க. நான் அப்ப சொல்லியிருக்கேன், எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் பொதுவான ஆளு. நீங்க தேர்ந்தெடுத்து வரக்கூடிய அரசு வேலைக்கு போகக்கூடிய நீங்கள் நிச்சயமாக எல்லோருக்கும் பொதுவான ஆளாக உங்களுடைய அணுகுமுறையும் எளிவாக அவர்களை மதிக்கத்தக்க வகையில் இருக்க வேண்டும்னு நான் கேசட்ல சொல்லியிருக்கேன். அதை தர்றேன். அதை நீங்க பாத்துக்கோங்க.